பாருங்க. என்ன மவனே இவன். ச்சே. என்ன மவனே நீ சொன்ன மாதிரியே குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறான். சித்தப்பா கார்ல ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, எடுத்துட்டு போதையத்திலேயே வைப்போம். டேய் 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 சேகரே, டேய் என்னடா அவன இந்த டேய் எந்திரா. டேய் சேகரே எந்திரா. டேய் டேய் சேகரே எந்திரா. எந்திரா எந்திரி. என்னடா இங்க வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குற? எந்திரா. எந்திரி மேல எந்திரி. எந்திரா. எந்திரி. நில்லு. பாத்து. சொல்லுங்க. சந்திரா, அந்த சேகரை கண்டுபிடிச்சிட்டோம். தோ எங்க கூட தான் இருக்கான். பரவாயில்ல, அவனை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. அவனை பத்திரமா உங்க கஸ்டடியில வச்சுக்கோங்க. சரி. நீங்க இன்னொரு காரியமும் செய்யணும். என்ன செய்யணும்? கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி அந்த ஷேக்கரோட போனை பிளாக் பண்ண சொல்லுங்க. இல்லன்னா அந்த நவீன் போன்ல பேசிக்கிட்டே இருப்பான். அத வச்சு அந்த டிரைவர் பையன் அவன் புதைச்ச இடத்த கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல அந்த போனை பிளாக் பண்ணிடுங்க. சரி சந்திரா. சரி, பார்த்து பத்திரமா பண்ணுங்க. சரி பண்ணிடுறேன், வச்சிடுறேன். இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது. ஊதி பெருசாக்கணுமே. அங்க முத்து, சொல்லுங்கம்மா. நீ என்ன பண்ற? நம்ம தெருமுனையில பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. துர்கா, கடவுளே கடவுளே கடவுளே, ஏயா எங்களை இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க குடும்பத்தையே சோதிச்சுட்டு இருக்கிறியே. வேண்டாயா வேண்டாயா சாமி, எங்களால தாங்க முடியலையா. என் பேத்தி பாவம், அவ சின்ன வயசுக்காரி. அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள காணாம போன அவ புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்களே. அது அந்த சின்ன பொண்ணு எப்படியா தாங்குவா? ஏற்கனவே அவ அம்மா சாமுண்டீஸ்வரிக்கு எங்க மேல நிறைய கோவம் இருக்கு. இப்ப அவ பொண்ணு துர்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ என்ன சும்மா விடுவாளா? ஐயோ கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கே. அவ என்ன பண்ணுவான்னே தெரியலையே. வேணாம் சாமி வேணாம். தயவு செஞ்சு என் பேத்தி அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அவனை நல்லபடியா கொடுத்துரு சாமி. எங்களால இதுக்கு மேல தாங்க முடியாதியா. கடவுளே, முருகா 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 முருகா. நவீன், 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 நவீன். டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பாவி மக பூச்சி மரத்தை குடிச்சிட்டா. அவ உயிருக்கு ஆபத்து இல்லையே. நாங்க அவங்கள வாமிட் பண்ண வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். ட்ரீட்மெண்ட் குடுக்கறப்ப கூட அவங்க நவீன் நவீன் முனகிக்கிட்டே இருந்தாங்க. யாருங்க அந்த நவீன்? அவளோட வீட்டுக்காரர் டாக்டர். ஓ, வீட்டுக்காரரா? அவர் எங்க இருக்காரு? அவர் இங்க வந்தாருன்னா பேஷண்ட் உயிரை காப்பாத்திரலாம். அவர் எங்க இருந்தாலும் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அப்பா, என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? நவீன் எங்கன்னு தெரியாம தானே அவளே விஷத்தை குடிச்சா. இப்ப நம்ம எப்படி நவீன வர வைக்கிறது? இங்க நவீன் மாமா வந்தாதான்
அக்காவை பொழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்றாங்களே. அப்பா நம்ம என்னதான்ப்பா பண்றது? அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்பா, நான் என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். அவர் எப்படியாவது நவீன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. சரிம்மா, பண்ணுமா. சொல்லு ரேவதி. எங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு ராஜா. என்ன பிரச்சனை? பாட்டி வீட்ல நாங்க எல்லாரும் இருந்தப்போ ஒரு ஆள் வந்து நவீன் செத்துட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொன்னா. அத கேட்டு துர்கா ஷாக் ஆகி பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டா. ஐயோ. நாங்க எல்லாரும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவ மயக்கத்துல இருந்தும் கூட நவீன் நவீன் புலம்பிட்டு இருக்கிறதா டாக்டர் சொல்லி அந்த நவீனை எப்படியாச்சும் உடனே இங்க வர வைங்க, அப்பதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஏ, நவீனுக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? நவீன் உயிரோட இருக்கானா? ஆமா, நான் நவீன் கிட்ட போன்ல பேசினேன். யாரோ உங்களை குழப்பி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்ப நவீன் இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவர் வந்தாதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும். ரேவதி, நான் நவீன் கிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வாயேன்.